அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவிற்கு மக்கள் வாக்களித்து முதலமைச்சராக விஜய் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நிரூபித்தா போதும் அப்படின்னு தான் இருக்கு இப்போ நிலைமை. விஜய் தான் முதலமைச்சராக போகிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சதற்கு என்னென்னலாம் இந்த தாவேகா காரணங்க அட்டூழியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரே நாளில் மட்டும் எவ்வளோ குற்ற செயல்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய்? இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் விஜய் தாங்க பொறுப்பு. என்னென்ன சம்பவங்கள்னு வரிசையாக இப்போ நான் லிஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். சென்னை காசிமேட்டில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தாவேகா நிர்வாகி பாம்பு தினேஷ் கைது. பாம்பு தினேஷ். இந்த தினேஷ் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் மரிய வில்சன் இருக்காருங்க, ரவுடி பய. அந்த ரவுடி பயலுக்கு ஆதரவாட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு வந்த நபர். அடுத்தது தாவேகாவுடைய எம்எல்ஏ விஜய் தாமுன்றவர் பார்த்தீங்கன்னா சென்னை ராயபுரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய ஒரு வாள் வச்சு கேக் வெட்டியிருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் காரில் தொங்கிக்கிட்டு டிவிக்கேன்னு விசில் அடித்து அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி 12 பேர் கிட்டத்தட்ட ஒரே காரில் ஏறி நின்றுக்கிட்டு காருக்கு மேலேயும் சைட்லையும் தொங்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இவனுங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உருண்டுக்கிட்டு கிடந்திருக்கானுங்க. ஆகவே 12 பேர் மீது போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. டெய்லி சம்பவங்கள் நடக்கும் போலையே இனிமே. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, புரியுதுங்களா? இன்னும் வரிசையாக பார்ப்போம். முதல்ல இந்த போக்சோ வழக்கு, இந்த 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த வழக்கு, தூய சக்தி. திமுகவுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் ஒரு இடத்துலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க? அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சார்? சிஎம் சார் சொல்லுங்க சார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த கனவுலையும் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? விஜய். சத்தமா விஜய் கேக்குதா சார்? விஜய் சார் யாரோட ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது? விஜய் ஆட்சியில் தானே. விஜய் தானே பொறுப்பு. விஜய் தான் காரணம். ஆட்சி செய்ய வக்கில்லைன்னா எதுக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்க இப்படிதான் ஒரு ஆட்சி நடத்துவீங்களா? முதல் நாளே இப்படி நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு என்னென்ன கொடுமையெல்லாம் இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் வந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதின்ட்டு சில பெண்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 10 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஒரு பொறுக்கி பாய, தாவேகாவுடைய பொறுக்கி பாய. ஆர்கே நகரில் வில்சன் போட்டிட்டு அந்த வில்சனுடைய ஆதரவாளர். இதுதான் விஜய் வந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற லட்சணமா? தாவேகா தற்கொலைகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஆளுங்கட்சி ஆகிட்டீங்கல்ல, நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்களே. ஆனால் எதிர்கட்சி திமுக என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லட்டுமா? இனிமேல் பார்ப்பீங்கல்ல, சும்மா விட மாட்டோம். தினமும் கேள்வி கேட்போம். நீங்கள் பதில் மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் தான் எதிர்கட்சியாச்சே, நீங்கள் தானே ஆளுங்கட்சி. திமுக கிட்ட நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. திமுக மேலே நீங்கள் எந்த பழியும் போட முடியாது. நாங்கள் தான் கேள்வி கேட்போம். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் பதிலை தேடி கண்டுபிடிச்சி எங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே நாங்கள் 4 கேள்வி எடுத்துக்கொண்டு முன்னாடி வைப்போம். எல்லாத்துக்கும் நீங்கள் உட்கார்ந்துருந்து பதில் சொல்லணும். நீங்கள் தான் காரணம், இந்த ஆட்சியில் என்ன நடந்தாலும் நீங்கள் தான் காரணம்னு நாங்கள் சொல்லுவோம். பதில் சொல்லி தான் ஆகணும். எறும்பு காதுக்குள்ளே பூந்த மாதிரி உங்கள் காதுக்குள்ளெல்லாம் பூந்து நோண்டி நொங்கெடுப்போம். இந்த 5 வருஷம் அவனை இதுக்கு என்ன ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கடா. ஆளுங்கட்சி திமுகவை இவனுங்க பார்த்துட்டானுங்க, எதிர்கட்சி திமுகவை இனிமே பார்ப்பானுங்க. உடனே இந்த போன ஆட்சியிலேயும் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி தான் இங்கே நடக்குது, தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பேசின போவோம். இதுக்கு என்ன பண்ண முடியும், இதுக்கு நடவடிக்கை தான் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் பேசின போவோம். நீங்கள்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிடவே கூடாது. நீங்கள் தடுப்பேன்னு சொன்னீங்க, சம்பவமே நடக்காதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டா நீங்கள் செஞ்சு காட்டணும். நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க? உங்கள் விஜய் என்னத்தை தடுக்கிறாருன்னு நாங்கள் அதை தானே கேட்குறோம். இப்போ 10 வயசு குழந்தை, அதுவும் தாவேகாவுடைய நிர்வாகியே பண்ணியிருக்கான். அடுத்தது இன்னொரு பாலியல் குற்ற சம்பவம். அது தாவேகாக்காரன் கிடையாது, ஆனால் சம்பவம் நடந்திருக்கு நேற்றைக்கு தான். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பகுதியில் 16 வயசு சிறுமி, அந்த சிறுமியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்கில் திலோத் குமார் அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தில் இப்போது கைது பண்ணப்பட்டிருக்கான். இதுக்கும் விஜய் தான் காரணம். விஜய் பொறுப்பேற்று ஆக வேண்டும். இதற்கு விஜய் என்ன
புடுங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். தாவேக்கா என்ன புடுங்கி கொண்டிருக்கிறது, என்ன புடுங்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏ விஜய் சரவணன். பேரில் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா? நல்லா ஜெயிச்ச மகிழ்ச்சியில் நல்லா குடிச்சிட்டு குத்தாட்டம், அதை வீடியோ வேற எடுத்து நல்லா வந்து ஜாலியாக மஜா பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? தாவேக்கா இதை தான் பிடுங்கிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா காரணங்க, தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் இதை தான் பிடுங்கிட்டு இருக்கானுங்க. மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் இங்கே பாருங்க என்னெல்லாம் பண்ணுறானுங்க. சம மாற்றம். ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு ஆடோ நாயோ எதுன்னு தெரில, கழுத்தை வெட்டி விட்டானுங்க. கொண்டாடுறோன்ற பேரில் கழுத்தை வெட்டி அந்த அந்த உயிரினம் வந்து அங்கேயே ரோட்டில் கிடக்குது, ரத்த ஆறா ஓடுது. செம மாற்றம். அடுத்த மாற்றத்தை பாருங்கள். ஆட்டோவை திருப்பினானா இது ஒரு மாற்றமா, கொண்டு போய் செவுத்தில் இடித்தான். அப்படியே வரான் பாருங்க, வரப்போ வரான் இல்லை மேலே இருக்கு பாருங்கள் 2 கோடி தூக்கினா பார்த்தீங்களா ஃப்ரண்ட் வீல. அதுதான் டேலண்ட், தாவேக்காரங்களுடைய டேலண்ட். ஸோ இதெல்லாம் ஒரு சம மாற்றம். ஏன்னா மக்கள் இந்த மாதிரி மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. நல்ல மாற்றம் இருக்கு. அடுத்த மாற்றம், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கையில் தாவேக்காவுடைய கொடியை கொண்டு போய் சொருகி விட்டானுங்க. கலவரத்தை தூண்டுற வேலை தானே இது. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி தான் இருக்கு இவனுங்க கையில் இப்போ ஆட்சி கிடைச்சிருக்கிறது. ஐயோ முடியலைங்க. ஐயோ இந்த தற்குறிகளால் என்னென்ன கொடுமைகளெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, சந்திக்க வேண்டியது இருக்குன்றதை நினச்சி பார்த்தாவே தலை சுத்துது. அடுத்த சம்பவம், விளாத்தி குளத்தில் கத்தியை காட்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த சிறுமியுடைய வயசும் 16 வயசு தான். நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டும் எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை சம்பவம். கார்த்திக் குமார்ன்றவன் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான். ஆரம்பித்த நாளே பயங்கரமாக இருக்கே, இன்னும் போக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ ஒவ்வொரு சம்பவத்துக்கும் குத்தி 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 பேசுனீங்கல்ல, அது எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்கும். திமுக ஆட்சியில் தகுந்த நடவடிக்கை எடுத்ததுனால குற்றங்கள் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், வந்த நாளே எத்தனை பாலியல் வன்கொடுமை கேஸு, எத்தனை சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு வரிசையாக. பார்க்கத்தானே இருக்கோம் விஜய் என்ன பண்ணுறாருன்ட்டு. விஜய் என்ன பிடுங்கிட்டு இருக்காருன்னு தான் நாங்கள் கேட்போம். என்ன பிடுங்கிட்டு இருக்காரு, பதில் சொல்லுங்கடா அணில் குஞ்சுகளா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம்லாம் அதிகமாயிட்டு அப்படின்ட்டுலாம் உருட்டிக்கிட்டு இருந்தார் விஜய். இந்த போதையை போட்டு கடந்து ஆட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா விஜயை? இனிமே இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொல்லி உருட்ட முடியாது. எல்லாரும் பதில் சொல்லி தான் ஆகணும். மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் யார் யாரெல்லாம் பிரதிநிதிகளோ அவங்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆதவர்ஜுனா பதில் சொல்லணும். ஆதவர்ஜுனா சூப்பராக பதில் சொல்கிறாருங்க. கேட்குற கேள்விக்கு சூப்பராக பதில் சொல்கிறாரு. இங்கே பாருங்களேன் நீங்கள், ஐயோ வரிசையாக நம்ம எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வருவாங்க. இனிமேல் இவனுங்களெல்லாம் விடுறதா இல்லை. இங்கே பாருங்க, கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார். பிரச்சாரத்தை பாதிலே சென்றாரு. தலைவரோட வருகையிலே 1 லட்சம் பேர் கொளத்தூர்ல கூடும் பொழுது அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணேன் என்னுடைய பேச்சுல, கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தோப்பார் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருந்தோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இருந்து அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்கள் தான். சூப்பரா பதில் சொல்றாங்கல்ல கேட்குற கேள்விக்கு. நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அதை உடனே நிறைவேற்றுவீங்களா இல்லை டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கொளத்தூரில் ஸ்டாலின் தோப்பாருன்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல, நடந்துச்சு பார்த்தீங்களா? பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் இந்த மாதிரி வாக்களித்து எங்களுக்கு வெற்றி தந்திருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு உளறிட்டு இருக்கு இந்த நபர். திமுக அந்த திமுக ஃபோபியா இன்னும் விடலைங்க இவங்களுக்கு. நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம், இனிமேல் நம்ம தான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். திமுகவெல்லாம் இருந்து காரணம் சொல்லிக்கிட்டு திமுக மேலே பழி போட முடியாது இனிமேல் அப்படின்றது இல்லாமல் இப்போ இருந்து திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒன்று கேட்டால் நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவோம் பாருங்க. இவங்களுக்கு தான் வாக்களித்து வச்சிருக்காங்க இந்த மக்கள். நல்லா அனுபவிக்கட்டும். கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா, அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியணும்ல. வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் இந்த சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டால், அது இவ்வளோ நாளில் நிறைவேற்றிடுவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்ல. அதுக்கு தானே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சொல்லணும் இல்லை, பேசணும் இல்லை. பழைய மாதிரியே சம்மந்தம் இல்லாமல் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, தெளிவாக பேசணும்ல.
இப்போ ஒரு எம்எல்ஏ ஆயாச்சு, ஆளுங்கட்சி வேற, இப்போ தெளிவாக பேசணும்ல. எப்படி பதில் சொல்லுது பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் திமுக 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 எப்போ பார்த்தாலும் எதையாவது கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு அப்படியே கையையும் காலையும் தேடிக்கிட்டு இருப்பானுங்க போல. கிடைக்கிற இடத்துலலாம் அங்கன்னு கடிச்சு வச்சுருவானுங்க போல. இப்போ மைக்கை பிடிச்சி கடிச்சாச்சு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, வக்கில்ல துப்பு இல்லை, திமுக திமுக திருப்பி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. என்னத்தை சொல்றது? இந்த தாவேக ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளே இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க. இந்த பாலியல் குற்றம், பாலியல் அத்துமீறல் இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. அதுக்கு நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, நியூஸ் சேனல்ஸ்ல இந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ தாவேக்காரனுங்க கமெண்ட் போடுறத பாருங்க. தமிழ்நாட்டில் எப்பவுமே இருக்கக்கூடியது தான் இதெல்லாம். திமுக சதி, கட்சி பேரை சொல்லாதீங்க, இப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ புரியுதா அந்த இடத்துல இருந்து ஃபேஸ் பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. கட்சி பேரை சொல்லாதீங்கன்றானுங்க. எதுக்கு கட்சி பேரை சொல்லக்கூடாது? அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையை தான் சொல்லணும். திமுகவில் இருக்கக்கூடியவன் எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒருத்தன் ஒரு தவறு செஞ்சா அதையும் கட்சி பேரை சொல்ல தானே செஞ்சாங்க. அதை நீங்கள்லாம் எடுத்து பேசுனீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கல்ல. திமுக தான் காரணம், திமுக காரணங்களே இப்படி தான் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. திமுக காரணங்க எல்லாரும் இந்த மாதிரி பட்டவனுங்கன்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். தாவேக காரணங்க எல்லாம் பாலியல் பொறுக்கிகள், தாவேக காரணங்க எல்லாம் பொறுக்கி பயலுக. தாவேகாவுடைய தலைமை சரியில்லை, விஜய் சரியில்லை, முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருக்கிற நபர் என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே நாங்கள் கேட்போம் தான். என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன புடுங்கிக்கிட்டு இருக்காரு. இவனுங்களை நம்ம கேட்குற கேள்விகளில் இவனுங்க மண்டை யோசிச்சு முடியெல்லாம் உதிர்ந்து அத்தனை பேருக்கும் தலையில் பிளே கிரவுண்ட் வரல. நான் பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் பாதி பேர் சொட்டையாக போகிறானுங்க தாவேகாரனுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு முள் கிரீடம் அப்படின்றத இனிமே தெரிஞ்சுப்பானுங்க. திமுகவை நம்ம என்னெல்லாம் பேசணும், நாக்கில் நரம்பு இல்லைன்னு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ அவங்கள பற்றி எவ்வளோ அபியூஸ் பண்ணோம், எவ்வளோ கேலி பண்ணோம். கேள்வி கேட்குறோன்ற பேரில் அநியாயமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க இப்போ நியாயமாக கேட்குறதே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலையே, நமக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு அழுவ போகிறானுங்க. இப்போவே அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுகனா சும்மா இருக்காது, சும்மா விடாது, வச்சு செய்யும். வந்து ஒரே நாளில் எவ்வளோ சம்பவங்கள் பாருங்கள். பாலியல் குற்றங்கள், வாழ் வச்சு கேக் வெட்டுறது, ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த முஸ்தபான்ற எம்எல்ஏ. இப்படி எல்லாம் பாருங்கள். எவ்வளோ மோசமான அரசியலே தாவேக்கா பண்ணுது, எவ்வளோ மோசமாக தாவேக்கா நடந்துக்கிட்டு இருக்குன்றத பாருங்கள். போதையில் கடந்து டான்ஸ் ஆடுறானுங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏஸ், மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள். சூப்பராக இருக்குங்க, நல்ல மாற்றம், மக்கள் விரும்பிய மாற்றம் இதுதான். திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து வாரிசு அரசியல், ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த காரணங்கள் தானே சொன்னீங்க. இப்போ தாவேக்கா கூட காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் பற்றிலாம் பேசக்கூடாது இனிமே. போதைப் பொருள் நடமாட்டம் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவுடைய எம்எல்ஏவே போதையை போட்டு ரோட்டில் கடந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்துட்டோம் பெண்களுடைய பாதுகாப்பு என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்ட்டு. தாவேக்கா ஆட்சியில் தான் இனிமேல் பெண்கள்லாம் பயந்து வெளியே வர முடியாமல் பயந்து போய் இருக்கணும். அந்த நிலைமை தான் இப்போ உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். அடுத்தது பாருங்க ஒரு சின்ன காணொளி. ஆட்டோடைய ஒரு சைடை இப்படி தூக்கினா பார்த்தீங்களா, தூக்கி எடுத்தான் பார்த்தீங்களா, டேலண்ட். ஆட்டோடைய ஃப்ரெண்டு வீலை தூக்குறது, ஆட்டோடைய ஒரு சைடை தூக்குறது. பா தாவேக்காவுக்கு ஆட்சி கிடச்சிருச்சுன்றதுனால என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்க. இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றம். விதவிதமான மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கல்ல. மாற்றம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் ரிவ்யூ சொல்லுங்க. இந்த மாற்றத்துக்கு நீங்க 10க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்க. முக்கியமா தாவேக்காவுக்கு வாக்களிச்சவங்க சொல்லணும். 10க்கு எவ்வளோ, 10 சொல்லிடுவாங்க. சூப்பர் மாற்றம். இப்படிலாம் ஆட்டோவை சைடு வீலை தூக்க முடியுமா யாராலையாவது? ஃப்ரண்ட் வீலை தூக்க தெரியுமா? திமுக காரங்களுக்கு தெரியுமா? எங்க தாவேக்காரங்க எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க பாருங்க. திமுக ஆட்சியில் எங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்பவம் எங்கேயோ என்னைக்கோ கேள்விப்பட்டுருவோம். ஆனால் நாங்கள் வந்த அன்னைக்கே நடக்குதுல்ல, நாங்கள் வந்த அன்னைக்கே 4-5 சம்பவம் நடக்குதுல்ல. அப்போ நாங்கள் தானே டாப்பு. எங்களை மாதிரிலாம் ஆட்சி பண்ணவே முடியாது யாராலையும். நாங்கள் வந்து டாப்பில் ஆட்சி பண்ணிடுவோம், எல்லாமே நாங்கள் பண்ணுற எல்லாமே டாப்பு தான் அப்படின்பானுங்க. இந்த தற்குறிகள்கிட்ட சிக்கிக்கிட்டு 5 வருஷம் நம்ம சின்ன பின்னா விட போகிறோம், அவ்வளோதான் தெரியுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம். என்ன வேணா பண்ணுவானுங்க, என்ன வேணா நடக்கும். இவனுங்க மாப் மென்டாலிட்டியில் சுற்றிக்கிட்டு இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவனுங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் இவனுங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்றதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கானுங்க. ஆட்சி பொறுப்பு, அதிகாரம், பவர் எல்லாமே கையில் வந்துருச்சா. குழந்தை கையில் கத்தியை கொடுத்த கதையாக தான் இருக்குது. இந்த குழந்தைகள் கத்தியை வச்சு என்னெல்லாம் பண்ணுதுங்க அப்படின்றத பார்க்க தான் போகிறோம். போகிற வரவனையெல்லாம் வெட்ட போகுதுங்க.
பார்ப்போம். ஆகவே இந்த தாவேக்காவுடைய இந்த மாற்று அரசியல், இவ்வளோ சூப்பரான மாற்றத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கு வாக்களித்த இந்த துரோகிகளை, இந்த கேவலமான பிறவைகளை கமெண்ட்ஸில் வந்து புகழ்ந்துட்டு போங்க, சரிங்களா? இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.